அண்ணனோட மனைவி எனக்கு தாயா இருப்பாங்க தான் நானும் நினைச்சேன். ஆனா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே. உன் பொண்டாட்டி சொன்னா வலிக்குதுல, அஞ்சலி சுருண்டு விழும் போது எனக்கு வலிச்சிருக்காது. ஸ்டாப் இட். கண்ணம்மா அஞ்சலிய கொலை பண்ண முயற்சி பண்ணலங்கிறது தான் நிஜம். அப்புறம் என் பொண்ணு செத்து பொழைச்சதுக்கு என்ன காரணம்? ஃபுட் பாய்சன். அப்ப இவ வச்சதானே? ஆண்டி, ஃபுட் பாய்சன் அவ குடிச்ச ஜூஸ்னால தான் வந்திருக்குன்ற அவசியம் இல்லையே. இதுக்கு முன்னாடி அவ சாப்பிட்ட எந்த ஃபுட்னாலயும் வந்திருக்கலாம்ல. உண்மையை தெரிஞ்சுக்காம ஏனோ தானோ முடிவெடுத்தா இப்படிதான் இருக்கும். நான் யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்ல. உண்மை அமைதியா தான் இருக்கும், ஆனா தோத்து போயிடாது. போய் ஆரவாரமா இருக்கும், ஆனா சீக்கிரம் செத்துரும். டேய், கண்ணம்மா அடிச்சாலும் திட்டினாலும் பழி சொன்னாலும் அமைதியா தான்டா இருப்பா. அதான்டா அவ கேரக்டர். தனக்குள்ள வெடி வைக்கிறவனை தாங்கி பிடிக்கிற பூமி மாறிடா. அதுக்காக நீங்க சொல்ற குற்றச்சாட்டை அவ மௌனமா ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல. அப்படி ஒரு தப்பு கணக்கை யாரும் போட்டுறாதீங்க. என்ற டேய், தாயா மதிக்கிற ஒருத்திய இப்படி கை நீட்டி பேச வருமாடா? எனக்கு தெரியல, எனக்கு இப்பெல்லாம் பேச வராதுடா. இவளுக்கு என்னடா மகராசி, இவளுக்கு என்ன குறை? அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குற கணவன் நான் இருக்கேன். கண்ணம்மா, இங்க உனக்கு யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தோண்டோ தைரியமா பதில் சொல்லு. இந்த வீட்டுல எல்லாருக்கும் இருக்க உரிமை உனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்க அதிகாரமும் உனக்கு இருக்கு. பேசு கண்ணம்மா. அஞ்சலிக்காக எதையும் விட்டு கொடுக்கிற மனசு எனக்கு எப்பவுமே இருக்கு. அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எதுக்கு அவளை கொல்லணும்னு நினைக்க போறேன்? அவளுக்காக வேணும்னா என் உசிரியே கொடுப்பனே தவிர எப்போ அவளுக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டேன். டேய் அகில், இவங்க எனக்கு அண்ணி இல்ல அம்மான்னு சொல்லுவியே, நீ அம்மாக்கு செலுத்துற மரியாதை இதுதானா? இப்ப யோசிச்சு பாரு, நீ பேசின வார்த்தையெல்லாம் தப்புன்னு புரியும். நீங்க என்ன தாயா பாக்குறேன்னு சொன்னீங்க. அது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட அன்பு தாய்ப்பால் மாதிரி கலங்கமே இல்லாதது. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. டேய், சாரிடா, மன்னிச்சிட்ட. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பதட்டத்துல தான் பேசிட்டேன். ஐ எம் வெரி சாரி அண்ணி. எப்பவுமே நீங்க என் மேல கோவமாதான் இருக்கீங்க. உங்களை எப்படி கூப்பிடணும்னு கூட தெரியல. அத்தனை கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமானும் தெரியல. ஆனா மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடுறேன். அம்மா, நான் தப்பு பண்ணலம்மா, தப்பு பண்ணவும் மாட்டேன். பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தைகளை கவனமா பேசணும். ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தைகளுக்கு நம்ம எஜமா, பேசினதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை நமக்கு எஜமா. அதை மறந்துடக்கூடாது. ஒரு பெரிய இடத்துல மருமகளாயிட்டாளேன்னு நான் ரொம்ப பெருமையா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பழி சொல்லு வந்து சேரும்னு நான் நினைக்க கூட இல்லை. இப்ப அவ மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. இனிமேலாவது அவளை
அவளை சிரிக்க வைக்கலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அழ வைக்காம பாத்துக்குங்க. அவ தாய் இல்லாத பொண்ணுமா, நீங்க தான் அவளை ஆதரிக்கணும். ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க சண்முகம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இந்த வீட்ல அவளை விட்டு வச்சிருக்கிறதே ஆதரிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்தான். சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. அடுத்தது என்ன வேலைன்னு பார்க்கலாம். ஓகே பாரதி, யார் எதை சொன்னாலும் நான் நம்பல. எதையுமே நான் நம்ப மாட்டேன். நானும் நம்பலங்க. ஆனா கத்திக்கிட்டே இருக்க வேணாண்டியா, நானும் அமைதியா இருக்கேன். என் பொண்டாட்டிய நான் நம்புறேன். அம்மா, உங்க கண்ணுக்குள்ள சந்தேகம் இல்லம்மா. கண்ணம்மா மேல வன்மம், கோபம், ஈகோ இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் அவளை நம்ப விடாதுமா. சௌந்தர்யா, அப்பா, நீங்க முதல்ல இவங்களை கூட்டிட்டு போங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம்ப்பா. அகிலட்சுமி, வா போலாம். அஞ்சலி, உடம்ப பாத்துக்கோ. அப்பப்ப அம்மாக்கு ஃபோன் பண்ணு. ஜாக்கிரதையாரு. நிம்மி, நீதே இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறணும். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். வா. கண்ணம்மா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வா. டாக்டருக்கு இவன் மேல என்ன அக்கறை? எப்படியாவது வெளியே போயிடுவான்னு பார்த்தா நடக்கல. பாரதிக்கு என்ன டேஸ்ட்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு கல்யாணம் பண்ணிருக்கா? அவனை தவிர இந்த வீட்ல யாருக்கும் இவ்வளவு பெருசா பிடிக்காத போல இருக்கு. இவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது போல இருக்கு. சீக்கிரம் அதை செஞ்சாகணும். கண்ணம்மா, சொல்லுங்க டாக்டர். இப்போ சில விஷயங்களை நாம பிராக்டிக்கலா பேசுவோம். உன்னை இங்க கூட்டிட்டு வந்து பேசுறதே உன் நன்மைக்காக தான். நான் பேசுறதை கேட்டு நீ ஹர்ட் ஆக கூடாது, ஓகேவா? ஐயோ இல்ல டாக்டர், நீங்க பாரதி மாமா ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம பேசி பழகுறதுக்கு முன்னாடியே நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எங்க அத்தைக்கு சரிக்கு சரியா நின்னு பேசவே பாரதி மாமா பயப்படுவாரு. நீங்க பேசி என் மேல தப்பு இல்லைன்னு அவங்கள சமாதானப்படுத்தி வச்சிருக்கீங்க. முதல்ல நீ என்ன ஒரு வெல்விஷரா எடுத்துக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர். நீங்க எது சொன்னாலும் எனக்கு நல்லது சொல்ற மனுஷன்னு நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ வேற வார்த்தையில சொல்ற. ஆனா நீ சொல்றதும் நீ நடந்துக்கிறதும் இந்த வீட்ல வேற யாருக்கும் புரிய மாட்டேங்குதே. நான் நினைக்கிறேன் பாரதியை தவிர இந்த வீட்ல உன்னை வேற யாருக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. எங்க அத்தையை தவிர எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். ஆனா அத்தை பேச ஆரம்பிச்சா மத்த எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. இன்னைக்கு அகிலன் மட்டும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டாரு. ஆனா அவரை தப்புன்னு சொல்ல முடியாது. அஞ்சலி அந்த நிலைமையில இருக்கிறப்ப 4 சொல்லு முன்ன பின்ன வரதா செய்யும். பெருமழை பெய்யறப்ப நம்ம மழை மாதாவை திட்டுறது இல்லையா? மழை மாதாவா? ஆ, மழை பெய்யறப்ப உள்ளங்கையில கொஞ்சம் ஏந்தி குடிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட தண்ணிய குடுக்கிற மழைய மாதான்னு சொல்லலாம், தப்பு இல்ல. அது எப்படி சட்டுன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்து இப்படி இயல்பா பேச முடியுது? தூக்கி சுமக்கிற வரைக்கும் தான் பாரமா இருக்கும். எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டோம்னா காத்தா இருப்போம். இந்த பேச்சும் குணமும் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும். என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? கண்ணம்மா, நான் உன்னை சொன்னா கேப்பியா? சொல்லுங்க. கண்ணம்மா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆளு.
நீயும் பாரதியும் மட்டும் தனி கொடுத்துன போயிடுறீங்களா? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஐயோ தண்ணி கொடுத்தணுமா? ஐயோ அது நல்லாவே இருக்காது. இந்த வீட்ல இருக்கிறது தான் அழகா இருக்கும். உனக்கு என்ன பைத்தியமா? உன்னை பாரதி அவ்வளவு லவ் பண்றா. தனி கொடுத்துன போனா அவனோட ஒட்டுமொத்த லவ்வும் உனக்கு தான் கிடைக்கும். நீயும் அவனும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருக்கலாம்ல. இப்ப பார்த்தல, நீ பாட்டுக்கு உட்கார்ந்து அழுத்துக்கிட்டு இருந்த. 1/2 மணி நேரமா யாரும் உன்னை என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அவ்வளோ ஏன் அழாதன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இவங்களுக்காக இங்க இருக்கணும்? அது அப்படி இல்ல. நீங்க இந்த 1/2 மணி நேரத்தை மட்டும்தான் பாக்குறீங்க. நான் இங்க வந்த நாள்ல இருந்து அன்பு செலுத்தினாங்களே அவங்கள பாக்குறேன். அதனால நான் அந்த தப்பை மட்டும் பண்ண மாட்டேன். இல்ல கண்ணம்மா, நீ கொஞ்சம் ஓல்ட் ஜெனரேஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ தனி கொடுத்துன போறதுதான் எல்லா மாடர்ன் கேர்ள்ஸும் விரும்புறாங்க. நீங்க பல நாடு சுத்திட்டு வந்திருப்பீங்க. என்னை விட உங்களுக்கு நல்லது கெட்டதுல நிறைய அனுபவம் இருக்கு. ஆனா இந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். இப்பவே பாரதி மாமா என்னால நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டாரு. இதுல இந்த மாதிரி தண்ணி கொடுத்துன்னு போனா அவரோட கௌரவமே அழிஞ்சு போயிடும். இது மாதிரி யோசனைய எனக்கு நல்லது செய்யறதா சொல்லாதீங்க. எனக்கு இது வேண்டாம். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் கண்ணம்மா. ஒரு வீட்டுக்கு எஜமானியா இருன்னு சொல்றேன். ஆனா நீ பல பேருக்கு வேலைக்காரியா தான் இருப்பேன்னு சொல்ற. நல்லா யோசிச்சு பாரு. ஐயோ இதுல யோசிக்கவே இடம் இல்ல. இது எனக்கு ஏதோ தப்பா படுது. அத்தைய மேல காட்டுறது உங்களுக்கு வெறுப்பா தெரியும். ஆனா எனக்கு அவங்க கோபம் அவங்க மக மேல வச்சிருக்கிற அன்பா தெரியுது. நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒருத்தி மனைவியா வந்துட்டாலேங்கிற ஒரு கோபம், அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு செஞ்ச உதவி மறக்க முடியாத உதவி. அது நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீங்க எனக்காக இப்படி சிந்திக்கிறத விட்டுருங்க. இங்க நான் கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கஷ்டம்தான் என்னோட அழகே. அதனால தனி கொடுத்தனத்துக்கெல்லாம் ஒரு கும்பிடு. ஐயோ கண்ணம்மா, வாழறதும் உன் விருப்பம்தான். இன்னும் அதிக சந்தோஷத்தோட வாழ ஒரு வழி காட்டின. அதுல போறதும் போகாததும் உன் விருப்பம். எனிவே, உனக்காக நான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவேன். ஏதாவது அவசியம்னா என்ன கூப்பிடு. பாரதி கிட்ட என் நம்பர் இருக்கு, வாங்கிக்கோ. சரி டாக்டர். தனியா போனானா அதுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையில குட்டையை குழப்பறது ஈஸின்னு நினைச்சேன். வலையில சிக்க மாட்டேன்ட்டாலே. வேற வழிதான் யோசிக்கணும். சொல்லுங்கம்மா. இல்ல, நேற்று சில காரணங்களால சாந்தி முகூர்த்தம் நடக்காம போயிடுச்சு. நீங்க வேற ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து சொன்னீங்கன்னா மறுபடியும் சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாம். இன்னைக்கு நல்ல முகூர்த்தம் தான். இன்னைக்கு ராத்திரி 10:10க்கு நல்ல முகூர்த்தமா? இல்ல, இந்த மாசம் முழுக்க நல்ல முகூர்த்தமே இல்லைன்னு சொன்னீங்களே. அது வாஸ்தவம் தாம்மா. இந்த முகூர்த்தம் ஒரு சின்ன பரிகாரம்னா சரியா போயிடும். அந்த பரிகாரத்தை இங்க நான் பண்ணிடுறேம்மா. ஆக வேண்டிய வேலைகளை நீங்க பாருங்க. ஐயரே, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். அம்மா, நான் குறிக்கிற முகூர்த்தம் தப்பாது. அதுவும் உங்களுக்காக பார்க்கும்போது இன்னும் கவனமா பாப்போம்மா. தைரியமா குறிச்ச நேரத்துல நீங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுங்கம்மா. சரிங்க ஐயரே, நான் அப்படியே பண்றேன். என்னமோ பரிகாரம்னு சொன்னீங்களே. அதை நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க, நான் வச்சிடுறேன்.
பாரதி, அம்மா சொல்லுங்கம்மா. அகிலுக்கும் அஞ்சலிக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். சந்தோஷமா, பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணுமே. மா, இதை சைடான செய்ய போறேன். இதுல எதுக்கு உதவின்னு பெரிய வார்த்தைலாம் எதுக்கு? இன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தம். இத உன் மனைவி கிட்ட சொல்லு. மறுபடியும் கொலை முயற்சிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு. மா, நீங்க கண்ணம்மாவை தப்பாவே நினைக்கிறீங்கம்மா. அவன் மேல தப்பு எதுவுமே இல்லை. அதான் வெண்பா சொன்னால. நான் யார் சொன்னதையும் கேட்கல. அத என் கண்ணால நானே பார்த்தேன். மா, கண்ணால் காண்பதும் போயின்னு அதுக்காக தான் சொல்லி வச்சிருக்காங்க. சில சமயம் நம்ம கண்கள் நம்மளை ஏமாத்திடும். இப்பவும் சொல்றேம்மா, கண்ணம்மா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நீ உன் ஃப்ரெண்டு சொன்னதை நம்புற, பெத்த அம்மா சொன்னதை நம்ப மாட்டேங்கிற. வெண்பா உன் மனைவி நல்லவன்னு நம்ப வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக ஒரு கட்டுக்கதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா, அவ சொல்றது போயின்னு ஏமா நினைக்கிறீங்க? அவ உன் ஃப்ரெண்டுடா. நண்பனோட மனைவி மானத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறா. அதை என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. உன் மனைவி விஷத்தை கலந்தா அதை நான் பார்த்தேன். அதுவும் என் கண்ணால நான் பார்த்தேன். நீ இல்லைன்னு சொல்லிலாம் சாதிச்சிட்டு இருக்காத. பெரிய பணக்காரங்க வீட்ல சீப் மென்டாலிட்டி பர்சன் வாழறது நம்மளோட கௌரவத்தையே குறைக்கும். நீ ரொம்ப நிம்மதியா தான் இருப்ப. ஆனா நாங்க ஒவ்வொரு நாளும் உசுருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. முதல்ல நடந்த தப்ப ஏத்துக்கோ. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. மா, நடந்தது தப்பே இல்லைன்னு சொல்றேம்மா. பாரதி, மா, அவளை உங்களுக்கு பிடிக்கல, அதனால நீங்க அவளை தப்பா பாக்குறீங்க. அதனால அவ என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தெரியுது. ஆண்டி, ஏன் கண்ணம்மாவையே திட்டுறீங்க? அவ மேல எந்த தப்புமே இல்ல. வா வெண்பா, டாக்டர் கிட்ட பேஷண்ட் எதையுமே மறைக்க கூடாது. ஆனா பேஷண்ட்டுக்காக சில உண்மைகளை டாக்டர் மறைக்கலாம். ஆனா பேஷண்ட் உயிரோட விளையாடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இல்ல. இல்ல ஆண்டி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இருக்கிற இடத்துல வேற எந்த டாக்டர் இருந்திருந்தாலும் கண்ணம்மாக்கு சப்போர்ட்டா தான் பேசிருப்பாங்க. வெண்பா, no more arguments. Just leave it. இன்னைக்கு மறுபடியும் அகிலுக்கும் அஞ்சலிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அஞ்சலி எப்படி இருக்கான்னு நீ போய் செக் பண்ணிட்டு வாமா. அவளோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்ல. ஷூர் ஆண்டி. அஞ்சலி மேலதான் இருக்கா, போய் பாருமா. சரிங்க ஆண்டி. பாரதி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, நான் ஹாஸ்பிடல் கிளம்புறேன். We'll catch up later. ஓகே, Bye. வரேன் ஆண்டி. வரேம்மா. நம்ம செஞ்சது நமக்கே வந்து விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே தோத்து போச்சு. இதுல வைத்தியம் பார்க்கறோன்னு டாக்டர்ஸ் வேற உடம்ப புண்ணாக்கிட்டாங்க. ஆனா 2 ரிலீஃப். ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போனதொன்னு, அந்த பழி கண்ணம்மா மேல விழுந்ததொன்னு. கண்ணம்மா மேல விழுந்த பழிய அப்படியே மெயின்டைன் பண்ணணும். மே ஐ கம் இன்? வாங்க, திறந்துதான் இருக்கு. ஹாய் அஞ்சலி. ஹாய். How are you? Yeah, I'm fine. உட்காருங்க. நீங்க ஃபைனா இல்லையான்னு நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஆல் ரைட், கொஞ்சம் படுங்க. பெயின் இருக்கா? இல்ல. இங்க? இல்லல? இல்ல. எழுந்திரிங்க. வாந்தி ஏதாவது வந்துச்சா? இல்ல. வாந்தி வர மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது? இல்ல, எதுவும் இல்ல. டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே.
யூல் பி ஆல்ரைட் இன் கப்புள் ஆஃப் டேஸ். பொதுவா ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டோம்னா ஒரு 1 வீக்குக்கு அந்த அதிர்ச்சி நம்ம பாடியும் நம்ம மனசையும் பாதிக்கும். அதுல இருந்து மீளவே முடியாது. ஆனா உன்னை இந்த ஷாக் அதிர்ஷ்டவசமா ஒண்ணுமே பண்ணல. அதே மாதிரி சீக்கிரமே மனச ஓவர் கம் பண்ணி வெளியில வா. அதுக்கு தான் வீட்ல ஒரு ஸ்வீட் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிருக்காங்களே. ஸ்வீட் ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? உன்கிட்ட சொல்லவே இல்லையா? இன்னைக்கு உனக்கும் அகிலனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்.